உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேண்டாத காலம், இது போதாத காலம், இது ஒரு கெட்ட நேரங்க அப்படின்றீங்களே, அது எல்லாத்தையுமே தேவன் சரி பண்ணி தரேன்றாங்க. உங்கள் காலங்களையும் நேரங்களையும் நேர்த்தியாய் சரி பண்ணி தரேன் அப்படின்றாங்க. ஐயோ, நேரம் சரியில்லை, எதுவும் எனக்கு சரியாக வரலை, நான் ஒழுங்காக தாங்க செய்கிறேன், ஆனால் அது எனக்கு சரியாக எதுவுமே வரலை. இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் மட்டும் போதுங்க, அவ்வளோதான். எந்த இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு விடுதலை வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் எந்த மோசமான இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு சட்டுன்னு விடுதலை வந்துடும். ஆனால் கூப்பிடணும், இயேசுவை நோக்கி கூப்பிடணும், சரிங்களா? ஐயோ, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டுங்க, சரியாகலையே, டைமை வேஸ்ட் பண்ணுறதை நிறுத்திடுங்க. நம்மளுடைய சொந்த முயற்சி வேண்டாம், இயேசுவை நோக்கி கூப்பிட்டுருங்க, அவ்வளோதான். டைம் சரியில்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டுருங்க, உடனே விடுதலை. அப்படி தான் இயேசு உங்ககிட்ட சொல்கிறாங்க. உங்கள் காலங்கள், உங்கள் நேரங்கள், உங்கள் டைமை அவர் சரி பண்ணி தரேன்றாங்க, சரிங்களா? அவர் ஒரு நாளை உருவாக்கி கொடுக்குறதே யாருங்க? இயேசுவா பிசாசா? தேவன் தானே உருவாக்கி தராரு. அப்போது அந்த நாள் எப்படி இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், சரிங்களா? ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் வந்தால் தேவன்கிட்ட தான் கொடுக்கணும். அந்த நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு சின்ன ரிப்பேர் வருதுன்னா, காலம் நேரம் சரியில்லைன்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? கூப்பிடணும். கூப்பிட்ட உடனே உங்களுக்கு சரியாயிடும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க தான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரா? அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுப்பார். நம்ம வீட்டில் கிளாக்கு நின்றுச்சு, கடிகாரம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பேட்ரி மாற்றி போட்டுருவோம், கரெக்டாக டைம் செட் பண்ணி வைப்போம். அதே மாதிரி தேவன் கரெக்டாக உங்களுடைய காலங்கள், உங்களுடைய நேரங்களை செட் பண்ணி தராரு. சந்தோஷம்ல? அவரால் முடியுங்க. உங்கள் காலங்களையும் நேரங்களையும் கரெக்டான டைமு செட் பண்ணி வச்சுருவார். அப்புறம் ஏங்க சும்மா இருக்கிறீங்க? கூப்பிடுங்க. கூப்பிட்ட யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை, சரிங்களா? அவர் சர்வ வல்லவர், அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. இது என் தலைவிதி, இது என் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது, எனக்கு ராசி சரியில்லை, அவ்வளோதான் அப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? உங்கள் நேரங்களையும் காலங்களையும் மிகவும் நேர்த்தியாய் செட் பண்ணி தருவார். ஒன்று தான், அவரை நோக்கி கூப்பிடணும், அவ்வளோதான். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் விடுதலை. கூப்பிட்டால், இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் விடுதலை. இயேசுவை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூப்பிடுங்க, அவ்வளோதான். சும்மா இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கத்துங்க, எந்த இடத்துல இருந்தாலும் கத்துங்க, அவ்வளோதான். இயேசுக்கிட்ட பேசுகிறது ரொம்ப ஈஸிங்க, சரிங்களா? ஒரு ராஜா இருந்தாருங்க, எசேக்கியா ராஜா. அவர் என்ன பண்ணாருன்னா, கூப்பிட்டார், தேவனை நோக்கி கூப்பிட்டார். உடனே என்ன ஆச்சு பாருங்களேன். ஏசாயா 38:7, இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். இது நம்மளை மாதிரி இல்லை, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிடையாது. இது ஆகாசுடைய சூரிய கடிகாரம். சூரிய கடிகாரத்தில் என்ன பண்ணார்னா, அந்த கால கடிகாரம் வேற இல்லை, அந்த கால கிளாக்கு வேற இல்லை. என்ன பண்ணார்? அதை பின்னோக்கி திருப்பிட்டார். ஒரு நாளை பின்னோக்கி திருப்ப யாராலையும் முடியுமாங்க? ஒரு நாளை பின்னோக்கி திருப்பினார், 10 பாகை பின்னிட்டு திருப்பினாராம். நம்மளுக்கு அந்த கடிகாரத்தை பற்றி தெரியாதுல்ல, நம்ம மணி நேரம்ன்றோம், இவங்க பாகைன்றாங்க. அந்த கடிகாரத்தில் 10 பாகை பின்னோக்கி திருப்பிட்டாராம். எவ்வளோ அதிசயம் இல்லை? தேவனால் உங்களுக்காக நல்ல காலங்களை செட் பண்ணி தர முடியும், ஓகேங்களா? அப்புறம் என்ன, ஒரு அழகான ஒரு அற்புதம் செய்கின்ற தேவனை பக்கத்தில் வச்சுட்டு இது கெட்ட காலம் சொல்லாதீங்க, உடனே கூப்பிடுங்க. அவர் உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி தந்துடுவார். எசேக்கியா ராஜா, அவருக்கு அவங்க நாட்டில் எக்கச்சக்க வைத்தியசாலை இருந்துச்சுங்க, எக்கச்சக்க வைத்தியர்கள் இருந்தாங்க. ஆனால் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போகலையே. என்ன பண்ணார், எப்படி ஜோம் பண்ணார் பாருங்களேன்.
அவர் ஜெபம் பண்ண விதத்தை பாருங்களேன். நீங்கள் ஏசாயா 38 எடுத்து படித்து பாருங்களேன். எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சுவர் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ராஜானா சுற்றி எத்தனையோ ஒர்க்கர்ஸ் நிற்பாங்கல்ல, எத்தனையோ மந்திரிகள் நிற்பாங்க. யாரையும் பார்க்கல, எந்த வைத்தியசாலைக்கும் போகல. சுவர் புறமாக, ஐயோ நான் யாரையும் பார்க்க விரும்பலை, சுவத்து பக்கமாக தன்னுடைய முகத்தை வச்சுக்கிட்டாங்க. தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. அவ்வளோதான். நல்ல டைமை செட் பண்ணி கொடுத்தாரு, வியாதியை சரி பண்ணார். அவங்க என்ன கேட்டாங்க? ஆயுசு கேட்டாங்க. 15 வருஷம் ஏற்றி கொடுத்துட்டாங்க. நம்ம தேவனால் காலங்களையும் நேரங்களையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி தர முடியும். நேரம் வரலங்க, நேரம் வரல, அதை உடனே செட் பண்ணி தந்துடுவார். சரிங்களா? நல்ல நேரங்கள் வந்துடும். சரிங்களாங்க? நம்ம இயேசு எப்பேற்பட்டவர், அதை நீங்கள் இன்றைக்கி உணர்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க ஐயோ என் நேரம் சரியில்லைன்றாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கரெக்டாக செட் பண்ணி கொடுக்குறீங்க, சரியாக்கி கொடுக்குறீங்க, நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறீங்க. விடுதலை விடுதலை உங்கள் பிள்ளைங்களுக்கு உடனே கூப்பிட்ட உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே விடுதலை. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. வேண்டாமாப்பா. தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா. நீங்கள் அங்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி துருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் அதை உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. நன்றியப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். பிசாசு நடத்தும் 7 வருட ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாதுப்பா. சுத்தமாக இருக்கிறதுக்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. நன்றியப்பா. சோத்திரமாப்பா. சாமி 3வது தடவை கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. இந்த பூமியில் 1000 வருடம் தங்கி 1000 வருடம் ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.